தூத்துக்குடி அமைந்துள்ள 1500 மெகாவாட் மின்சார தயாரிப்பு ஆனது மத்திய அரசு நிறுவனத்திற்கு சொந்தமான என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷனுடைய யூனிட்டுகளாகும். இது எனக்கு பின்னால் உள்ளது. இந்த யூனிட்டில் இருந்து 1500 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இது கடந்த சில ஆண்டுகளாக இது 2 யூனிட்டுகளாக பிரிக்கப்பட்டு 2 யூனிட்டுமே முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு போதிய கட்டமைப்பு வசதிகள் இன்னும் பூர்த்தியாகாத நிலையில் இந்த மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. இதில் பின்னாடி உள்ள 2 சிமினிகளில் ஒரு சிமினி இன்னும் முழுமையாக பூர்த்தியாகவில்லை. இது காற்றோடு கலந்து இந்த மாசு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த லிக்னைட்டில் இருந்து வரக்கூடிய காற்றானது மக்களுக்கு உடனடியாக சுவாச கோளாறுகளையும் இருதய நோய்களையும் உருவாக்கக்கூடியது. அருகிலே கடல் இருப்பதனால் கடல் வளம் பாதிக்கக்கூடிய ஒரு அபாய கட்டத்திலே இந்த சிமினியானது அமைந்துள்ளது. இது மத்திய அரசினுடைய நிறுவனமாக இருந்தாலும் உயர் பாதுகாப்பு வட்டத்திலே இருப்பதனால் இதை முழுமையாக அந்த பாதுகாப்பு அம்சங்கள் எதையுமே பூர்த்தி பண்ணாத நிலையில் தொடங்கப்பட்டுள்ளது. இதை தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் மத்திய அரசும் உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். இல்லையெனில் இந்த மக்களுக்கும் இங்கே உள்ள இயற்கை வளங்களுக்கும் இது ஒரு பெரிய ஆபத்தாக அமையும். எனவே இந்த இது பூர்த்தியாவது வரையும் இந்த உற்பத்தி என்பது தடை செய்யப்பட வேண்டும் என்றும் இதை உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் தங்களுடைய கவனத்திலே எடுத்துக்கொண்டு தூத்துக்குடி நகர மக்களினுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் மற்றும் தூத்துக்குடி மக்களுடைய அடிப்படை ஆதாரங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் கடல் ஆதாரங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே தூத்துக்குடி நகர மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.